ஓனர் ஓனர் என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? கொடுங்க. என்னாச்சு? அபாசனான உடம்பு இதெல்லாம் தூக்கலாமா நீங்க? ஹெவியான ஒர்க்லாம் பண்ணக்கூடாது நீங்க. இப்பதான் உங்களுக்கு அபாசனே ஆச்சு. உங்க உடம்பு எவ்வளவு வீக்கா இருக்கும், அதுக்குள்ள இந்த ஹெவியெல்லாம் தூக்கலாமா? என்ன ஓனர் ஓனர், வேலை செய்யறதுக்கு தான் எத்தனை பேர் இருக்கிறோம்ல. நீங்க போய் ஓரமா உட்காருங்களா? போங்க. இல்ல சத்யா, இந்த வீடு எங்க அப்பாவோட ஒரு தலைமுறை கனவு. இந்த வீட்ல என்னுடைய கான்ட்ரிபியூஷனும் ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால வந்து சித்தால் வேலை செய்யணுமா என்ன? ஓனர், உங்க பிளான்ல தானே இந்த வீடை கட்டுறாங்க, அப்புறம் என்ன ஓனர்? அது இல்ல சத்யா, அது வந்து பாருங்க, சும்மா இருங்க ஓனர். நீங்க போய் நேர்ல உட்காருங்க. நடக்கிற வேலையை சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. அது தூக்குறேன் இதை தூக்குறேன்னு வந்து நேக்குறீங்க. போங்க. இந்த ரேவதி, வாங்கம்மா வாங்கம்மா. கொடுங்க. எல்லாரும் டீ எடுத்துக்கங்க. நான் தானே குடி. தம்பி டீ எடுத்துக்கங்க. நானே கொடுத்துறேன். கொடுங்க. குடிங்கம்மா, நான் குடிக்கிறேன். டேய் முருகா, நீ என்னடா பண்றீங்க? ஏய், இந்த வீட்டோட முதலாளியப்பா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? அது வந்து எல்லாரும் படிச்சிருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்களால பணம் கொடுக்க முடியுது. அவங்களால கொடுக்க முடியும். ஆனா நாங்க அப்படி இல்லைல்ல. எங்களால உடல் உழைப்பு தானே கொடுக்க முடியும். அதனால வீட்டு வேலையெல்லாம் முடியற வரைக்கும் ஒரு சித்தாள கூட இருந்து நாங்களும் சித்தாள வேலை செய்யறோம். ஐயோ, என்ன ரேவதி நீ? யோ, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அண்ணன் எதுவுமே கேட்கவே மாட்டேங்கிறாரு. ஆனா ஒண்ணுண்ணே, இந்த கோயில்லாம் கட்ட சொல்ல இந்த சிலைலாம் செய்வாங்கல்ல, அவங்க பேர்லாம் கோயில் வெளிய சிற்பி இவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கி வைப்பாங்க தெரியுமா? அதே மாதிரி தானே இந்த பில்டிங் கட்டி முடிச்ச உடனே கண்டிப்பா உன் பேரை சும்மா கல்வெட்டா பொறிச்சு வச்சிடும். எங்க நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிடலையா? வேண்டாம், உங்க கூட சாப்பிட்டா நீங்க ஏன் பிளேட்லயே போட்டுட்டு இருப்பீங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பெஷல் அத்தை கொடுப்பாங்களா? அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, நீங்க சாப்பிடுங்க, நாங்கெல்லாம் சேர்ந்து அப்புறமா சாப்பிடுறோம். அப்படின்றீங்க? இருக்கட்டும் மச்சான், மச்சான் வாங்க சாப்பிடலாம். சத்யா குடும்பமே எம்ஜிஆர் குடும்பம் மாதிரி அடுத்தவங்க சாப்பிட வச்சு வேடிக்கை பார்க்குற குடும்பம். நான் ஏன் அதிகமாக சாப்பிட்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. முதல்ல வேலை வெட்டிக்கல போக மாட்டேனா பசிக்காது. இப்போ வேலை வெட்டிக்கு போறேன்னா கபகபன்னு பசிக்குது. டேஸ்ட் வேற சூப்பரா இருக்கா, அதை அது நாளைக்கு காலி பண்றேன். அடடடா, நீங்க இவ்வளவு விளக்கம் எல்லாம் சொல்லவே வேண்டாம் மாப்பிள்ள. நீங்க நிறைய சாப்பிட்டா எங்களுக்கு சந்தோஷம். கரெக்டா சொல்றீங்கண்ணா. 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடையவே கிடையாது. அதுவும் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு பாருங்க, அது தனி டேஸ்ட் தான். ஆனா எனக்கு பழகி விட்டதே என் ஓனர் அம்மா தான். ஏன் நீங்க அங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க? நீங்களும் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பிரிஞ்சி தான் பண்ணிருக்கேன். ஏமா பெருசுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கணும், உங்களுக்கு எப்படி தெரியும்? அது இது ரெடிமேடா ஒரே ஒரு பதில் தான் இருக்கும். அதாவது அத்தை மாமாவுக்கு பிரிஞ்சு கொடுத்துருப்பாங்க,
அந்த பிரிஞ்ச நம்பாளி சாப்பிட்டுருப்பாரு. சாப்பிட்டு பிடிச்சிருக்குன்னு மாமா கிட்ட சொல்லியிருப்பாரு. மாமா அத்தை கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப அத்தை இவர்கிட்ட கேக்குறாங்க. ரைட்டா? ஆமா மாப்பிள்ள அதான். பாத்தியா? அதான். அஞ்சலி நீ சாப்பிட வரலையா? வா சாப்பிட. இத வந்துட்டேம்மா. உட்கார். உள்ள வரலாமா? மகேஷ் ப்ரோ வாங்க 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 வாங்க. பிரிஞ்சி சூப்பரா இருக்கு. கப்புடு சாப்பிடுங்க வாங்க. நீ எதுக்கு இங்க வந்த? ஆ? உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? இல்ல அஞ்சலி, ஒரு முக்கியமான விஷயமா. ஓ, இப்போ வக்கீலாம் வச்சு மிரட்டு போறியா என்ன? என்ன என் மேல கேஸ் போட போறியா? அப்படியெல்லாம் பண்ணா நான் உன் கூட சேர்ந்து வந்து வாழ வந்துருவனா என்ன? இல்ல அஞ்சலி, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மரியாதையா வெளியே போ. நான் உன் கூட சண்டை போடவோ இல்ல உன்னை கொடுமைப்படுத்தவோ இங்க வரல. நான் என் வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். அந்த தப்பெல்லாம் என்னால முடிஞ்சதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டு இருக்கேன்.